நூல் விலை ஏறினால் இவர்கள் அழுவார்கள், நூல் விலை குறைந்தாலும் இவர்கள் அழுவார்கள். முழுக்க முழுக்க இந்த நெற்பாலையினுடைய குடிமி அல்லது உயிர் நமது அரசை விட்டு போய்விட்டது, இந்த மக்கள் மத்தியிலிருந்து போய்விட்டது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கணும், மில்லை வேறு வழியாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி அது என்டிசிக்கு இவ்வளவு மில்லு போகிறதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டம். இவங்க முதல்ல போனது சைக்கிள் தான். ஜிடி நாயுடு அத்தனை பேரும் சைக்கிளை வாங்கி ஓட்டி அந்த பஞ்சை கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்து அதை நகரமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் முக்கியமான பங்காற்றியவர். இத்தனை மில்லுக்கான காரணம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். இங்கே ஒவ்வொரு மில்லிலும் அந்த சங்கு ஊதுவாங்க. இந்த சங்கோட சத்தம் வச்சே தெரிஞ்சிருவான். ராஜலட்சுமி மில் சவுண்டு வருது, லட்சுமி மில் சவுண்டு வருது, காளீஸ்வரம் மில் சவுண்டு. 10-15 ஏக்கர் நிலத்தை கோயம்புத்தூர் மத்தியில் வாங்கி வைத்துக்கொண்டு யாருக்கும் பயனில்லாமல் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியிருக்கலாம், செய்யவில்லை. விளைச்சல் குறைந்த பிறகு பஞ்சு வெளியிருந்து வாங்கினார்கள். அதிலிருந்து நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஐயா வேலுச்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பொதுவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்ற அழைக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பெரிய தொழில் நகரம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க பஸ் ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மில்லு பேர் வச்சு தான் ஒரு ஆலையோட பேர் வச்சு தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். உதாரணத்துக்கு லட்சுமி மில்ஸு, கவுண்டர் மில்லு, இந்த மாதிரியான பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெருசாக நம்ம பெரிய ஆலைகள் பார்க்க முடியறதில்ல. அப்போ இவ்வளோ பெரிய ஆலைகள் வச்சு பெருசாக ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில் நகரம் அப்படின்றது இப்போ எங்கேயுமே மில் பார்க்க முடியல. இந்த மில்கள்லாம் இல்லாமல் போனதுக்கான காரணங்கள் என்ன? அதில் வேலை பார்த்து கொண்ட தொழிலாளர்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. இங்கே நம்ம தகரமெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் காலையில் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு மில்லிலும் அந்த சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கு ஊதுறதை வச்சு நேரம் பார்த்துக்கோ. அவ எல்லாத்துக்கிட்டையும் வாட்ச் கிடையாது. 5 மணி சங்கு, 6 மணி சங்கு, 7 மணி, 5 மணி சங்கு ஊதுனா உடம்பு ரெடி பண்ணிட்டு வெளியே கிளம்பணும். 6 மணி சங்கு ஊதும் போது ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணும். இதுக்கு தான் சங்கு ஊதிட்டு இருந்தாங்க. எத்தனை மணிக்கு வெளியே போகணும், எத்தனை மணிக்கு உள்ளே வரணும், ஒவ்வொரு மில்லுக்கும் தனித்தனி சங்கு உண்டு. அந்த சங்கோட சத்தம் வச்சே தெரிஞ்சிருவான். ராஜலட்சுமி மில் சவுண்டு வருது, லட்சுமி மில் சவுண்டு வருது, காளீஸ்வரம் மில் சவுண்டு வருது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. இத்தனை மில்லுக்கான காரணம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். இங்கே மற்ற மாவட்டங்கள் இல்லாத அளவுக்கு இந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கிறது. அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் பருத்தியை பஞ்சாக்கவும், பஞ்சை நூலாக்கவும், நூலை துணியாக்கவும் அந்த ஈரப்பதம் அவசியம். இல்லாவிட்டால் நூல் அருந்துவிடும். அநேகம் பேர் தெரிஞ்சுக்கணும், பருத்தி வேற, பஞ்சு வேற, நூல் வேற, துணி வேற. இது மாதிரி இவங்க பிரித்து பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டது தான் இந்த தொழில் நகரம். முதல் முறையாக வெள்ளைக்காரன் ஸ்டேன்ஸ் அப்படிங்கிறவர் அவனாசியோட துவக்கத்தில் உள்ள ஸ்டேன்ஸ் மில்லுங்கிறத கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில் அப்படிங்கிற மில்லை உருவாக்கினார். அந்த மில்லை உருவாக்கி நூலை உருவாக்கினார். அப்போ இன்றைக்கு இருக்கிற பெரிய தலைமுறைகள்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மூதாதையர்கள் தேவராஜ் முதலியார், நாயுடு, இன்னும் பல நாயுடுகள் எல்லாம் சேர்ந்து மாட்டு வண்டியில் பஞ்சுகளை கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க. அப்போ அந்த கொண்டு போய் வாங்குறதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அவங்க முதல்ல போனது சைக்கிள் தான். ஜிடி நாயுடு அத்தனை பேரும் சைக்கிளை வாங்கி ஓட்டிட்டு அந்த பஞ்சை கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்து அதை நகரமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் முக்கியமான பங்காற்றியவர் சுப்பையா நாயுடு, பாலசுந்தரம் நாயுடு, ஜிடி நாயுடு. இவங்கெல்லாம் இந்த தொழில் நகரம் உருவாகிறதுக்கு முக்கியமான புள்ளிகள், முக்கியமான காரணிகள். இவங்க அங்கே போய் அந்த தொழிலை ஏற்பாடு பண்ணி எலக்ட்ரிக் மோட்டார் உற்பத்தி பண்ணாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்படி தான் இந்த தொழில் நகரம் உருவாக்கிட்டு அப்போ நகரம் வளர வளர விவசாயம் சுருங்க ஆரம்பித்து விட்டது. பருத்தி குறைந்து விட்டது. பருத்தி
விளைச்சல் குறைந்த பிறகு பஞ்சு வெளியிருந்து வாங்கினார்கள். அதிலிருந்து நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பித்து முழுக்க முழுக்க இந்த மில், இந்த நூற்பாலைகள் எல்லாமே பருத்தியை நம்பி இருந்தது. அந்த பருத்தி இங்கே இல்லாதனால குஜராத் பருத்தி, மராட்டிய பருத்தி, வெளிநாட்டு பருத்தியை நம்பிதான் இப்பொழுது வாழ்க்கிறது. நூல் விலை ஏறினால் இவர்கள் அழுவார்கள், நூல் விலை குறைந்தாலும் இவர்கள் அழுவார்கள். முழுக்க முழுக்க இந்த நூற்பாலையினுடைய குடிமி அல்லது உயிர் நமது அரசை விட்டு போய்விட்டது, இந்த மக்கள் மத்தியிலிருந்து போய்விட்டது. அவ்வளவு பஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் இல்லை, கோயம்புத்தூரில் இல்லை, திருப்பூரில் இல்லை, ஈரோட்டில் இல்லை. குறைந்த அளவு பருத்தி மட்டும்தான் விளைகிறது. அந்த பருத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷமான மருந்து அடித்து தான் அந்த பருத்தியை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம மில்லுகளுக்கு தேவையான பருத்தியில் ஆனால் மில்கள் பூட்டப்பட்டது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கணும், மில்லை வேறு வழியாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணி இன்றைக்கி பாருங்கள், நேஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட், என்டிசி கம்பெனி லிமிடெட் போட்டு அநேக மில்களை அவர்களுடைய வசத்தில் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அது என்டிசிக்கு இவ்வளவு மில்லு போகிறதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டம். அந்த தொழிலாளர்களுக்கு பணி இழப்பு இருக்கக்கூடாது, வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த நூற்பாலைகளை உடைய முதலாளிகள் அதை விற்க விடாமல் தடுத்து அந்த மில்களாகவே ஓட்ட வேண்டும் என்று பண்ணார்கள். அவர்களுடைய எண்ணம், நோக்கம் நல்லது. ஆனால் இதை எடுத்துக்கொண்ட அரசு நிறுவனம் நேஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் அவங்களுடைய உத்தரவாதத்தை தூக்கி வெளியிட்டார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு வேலை பணி வழங்க மறுத்து விட்டார்கள், நிறுத்தி விட்டார்கள். இப்போது போய் பாருங்கள், சிஎஸ்என்டபிள்யூ மில், சோமசுந்தரா மில், காளீஸ்வரா மில் ஒரு 10-15 ஏக்கர் நிலத்தை கோயம்புத்தூர் மத்தியில் வாங்கி வைத்து கொண்டு யாருக்கும் பயனில்லாமல் செய்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியிருக்கலாம், செய்யவில்லை. அப்புறம் அந்த மோட்டார் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக் மோட்டார் இண்டஸ்ட்ரி, ஃபேன் இண்டஸ்ட்ரி, பம்ப் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இந்த மாதிரி எத்தனையோ இருந்தது. அது எல்லாமே இந்த பருத்தி தொழிலை நம்பி தான் இருந்தது. பருத்தி விவசாயம் படுத்ததும் நூற்பாலைகள் படுத்தது, நூற்பாலைகள் படுத்தினா இண்டஸ்ட்ரி வீணாகும். இப்போ பெரிய கார் கம்பெனிகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் பயிற்சிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. டெக்ஸ்டூல்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. டெக்ஸ்டூல்னால் துணிக்கான டூல்ஸ், துணிக்கான மில்லுகளை இயந்திரங்களை தயாரிப்பது அவங்களோட வேலை. அப்புறம் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் அவங்க வந்தாங்க. இவங்க எல்லாமே டெக்ஸ்டைல் பேஸ் பண்ணி தான் பருத்தி ஆடையும் பருத்தி நூலை பற்றி தான் வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை பருத்தி விவசாயம். விவசாயம் அழிந்தது, பருத்தி அழிந்தது, இந்த மூலம் வீணா போயிட்டு. இதுதான் காரணம். அதில் இருந்த தொழிலாளர்களோட நிலை அப்படின்றது எப்படி இருந்துச்சு? தொழிலாளர்கள் தங்களுடைய வருமானம் சிறு சிறு தொழில்களை செய்வதாகவே இருந்தார்கள். அவர்கள் இந்த சமூக அக்கறை குறைந்து விட்டார்கள். அவர்கள் வழிநடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமுதாய பார்வையை தொழிலாளர்களுக்கு காட்ட மறுத்து விட்டார்கள், அல்லது மறந்து விட்டார்கள், அல்லது ஒதுக்கி விட்டார்கள். ஏதோ ஒரு காரணம், அந்த சமூக பார்வை இல்லாமல் போய்விட்டது. அதனால் அவர்கள் அதை பண்ணவில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, சிறு சிறு தொழில்களை தயாரிக்க ஆரம்பித்தார்கள். சுவிட்ச் போர்டு, அந்த ஒயர் பண்ணுறது, இந்த மின்சார வசதிக்கான வேலைகளை செய்வது, மின் மோட்டார்கள் செய்வது, கிரைண்டர் செய்வது, இது போன்ற சிறு சிறு தொழில்களை பண்ணி ஏகப்பட்ட தொழில், பிளாஸ்டிக் தொழில் எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது நம்ம பிழைச்சிக்கலாம், நம்ம தொழில் பண்ணி நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையை வச்சு தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. ஆனால் அது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க சமூகத்துக்கு வருவாங்க, சமூகத்தை நோக்கி திரும்புவார்கள். ஆனால் அந்த காலம் விரைவில் வரும். கண்டிப்பாங்கய்யா. என் கூட சேர்ந்து இந்த அரிய ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.